வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 50 நாட்களுக்கான வினாக்களை முடிச்சுட்டு இன்றைக்கி 51வது நாட்களுக்கான வினாக்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு சொல்லியிருந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை பார்த்துடலாம். பாருங்கள், 246வது கேள்வி. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் அதன் ஆரம் காண்க. இப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்றுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சுற்றளவு. சுற்றுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சுற்றளவு. சுற்றுகளின் எண்ணிக்கை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20. கடந்த தொலைவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3520 பை சுற்றளவு அப்படிங்கிறது வண்டி சக்கரத்தோட சுற்றளவு. வண்டி சக்கரம் என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 இங்கே அடிச்சிங்கன்னா 1 2 2 7 2 14 மீதி 1 6 2 12 1 2 2 இங்கே 8 2 16 8 2 16 1 22 22 4 22 88 மீதி வகுத்தலில் இருக்கிற 7 மேலே போயிடும். அப்போ ஏற்கனவே மேலே ஒரு 4, இந்த 7 மேலே போயிடும். ஸோ 4 7 28. அப்போ ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 28 சென்டிமீட்டர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக 247. ஒரு வட்ட வடிவ குதிரை பந்தய களத்தினை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் மொத்தம் ரூபாய் 2112 செலவாகிறது. அந்த குதிரை பந்தய களத்தின் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வேலி அமைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலி அமைக்கிறதுக்கு அப்படின்னாலே சுற்றளவு தான். அப்போது வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தெரியாது, அவங்கள தான் விட்டம் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவு அப்படின்னா 8 ரூபாய். இது எல்லாத்தையும் சேர்க்குறப்ப தான் என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2112 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இந்த 2r இங்கேயே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக விட்டம் தெரிஞ்சிடும். ஏன்னா ஆரத்துடைய 2 மடங்கு தான் விட்டம். கரெக்டாக? அப்போ பாருங்கள், இந்த 8 பெருக்கல் இருக்க ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வகுத்தல் வரும். கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 8 8 அப்படியே 8ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கிறேன். 8 16 மீதி 5 51 6 8 48 மீதி 3 4 8 32. நீங்கள் 2 2ஆக கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற 22 அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வந்துடும். 1 20 22 இங்கேயும் 1 22 22 மீதி 4 44 22 44. ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயன்றதால நம்ம அப்படியே அடிச்சிடும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வரேன். வகுத்தல் இருக்கிற 7 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். அப்போ 12 பெருக்கல் 7 12 7 84 ஈக்குவல் டு இந்த பக்கம் நான் என்னென்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 2r அப்படியே வச்சுக்கிட்டேன். இல்லை நீங்கள் 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாலும் ஆரம் கிடைக்கும். மறுபடியும் அதை 2ஆல் தான் பெருக்கணும். அந்த ரீசனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 2rன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ 2r 84. அப்போ அதோடைய விட்டம் 84 மீட்டர். புரியுதா? ஏன் இந்த 2 வச்சுருக்கேன்ட்டு விட்டம் கேட்டதாலும் இந்த 2 நான் அப்படியே வச்சுருக்கேன். ஆரம் கேட்குறாங்கன்னா 2 அந்த பக்கம் அனுப்பிட்டுருப்பேன். சரிங்களா? அடுத்ததாக 248. ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 55 வீதம் ரூபாய் 16,940 செலவாகிறது எனில் அதன் ஆரம் காண்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. போன கேள்வியில் கேட்ட மாதிரியே தான் இதுவும். அதை சுற்றி அலங்கரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே தான் 2πr. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் இன்ட்டு 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 55 ரூபாய். மொத்தமாக சேர்த்த செலவு 16,940. அப்போ ஆரம் என்னன்றது தான் கேள்வி. அங்கே செஞ்ச மாதிரி இங்கே ஆரம்ன்றதால இங்கே பிரச்சனை இல்லை, 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் 2க்கு முன்னாடி வேணால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு தோணுன்னா 5ஆம் வாய்ப்பாடு யோசிப்போம் இல்லையா? 5 11 5 55 35 5 மீதி 1 35 5 மீதி 4 8 5 40 மீதி 4 8 5 40. 16 வாய்ப்பாடு 1 11 11 11 33. இங்கே ஒரு தப்பு பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க. 8 11 88 அப்படியே அடிக்கக்கூடாது. ஒரு நம்பராக தான் பார்க்கணும். 8 வராது, அதனால் 0 வச்சுக்கிட்டு 8 11 88ன்னு அடிக்கணும். சரியா? அடுத்து இந்த 22 பாருங்கள். இங்கே நீங்கள் 22ஆம் வாய்ப்பாட்டில் டைரெக்டாக அடிக்கலாம். 22 22 மீதி 8 4 22 88. புரியுதா? 2 1 2 2 7 2 14. போன கேள்வியில் 2 அடிக்கலையே சார்னா அங்கே விட்டம் கேட்டாங்க, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே ஆரம் கேட்டிருக்காங்க, அதனால் அடிச்சிட்டேன். மீதி இருக்கிற 7 மட்டும்தான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும். ஏற்கனவே இங்கே ஒரு 7. அப்போ 7 இன்ட்டு 7 7 7 49. 7 7 கேன்சல் பண்ணுறக்கூடாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற 7 இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வந்துடும். சரியா? ஸோ 7 7 49 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததாக 249. 76 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் உடைய ஒரு செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் ஒரு மாடு 35 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. அந்த மாடு
மேய முடியாத நிலப்பரப்பளவை அளவிடுக. பாருங்கள், அவங்க செவ்வக வடிவ நிலம் சொல்லியிருக்காங்க. 76 மீட்டர் நீளம், 60 மீட்டர் அகலம். மையத்தில் ஒரு மாடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ மீட்டர் அகலத்தில் அப்படின்னா 35 மீட்டரில். அப்போ அது மேய முடியாத பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய செவ்வகத்தினுடைய பரப்பளவு, அதிலிருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவை மைனஸ் பண்ணணும். ஆக்சுவலாக கொஸ்டினோட லாஜிக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அவங்க புக்கில் எப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். 35 மீட்டர் நீளம் இருக்கிற கயிறு அப்படின்னும்போது இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்படி மேயும் இல்லையா? இது 76 மீட்டர் அப்படிங்கிறதால இந்த பக்கம் 35 70 வந்துடும். ஆனால் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 35 70ன்னு வரும்போது அந்த ஒட்டுமொத்த அளவையே தாண்டி தான் போகும். இங்கே சொல்லியிருக்கிற 60 அப்படிங்கிறத. ஆனால் புக்கில் அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த புக் கொஸ்டினை அப்படியே பார்த்துடலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L/B. அப்போ 76 × 60. 76 60 பெருக்கிறோம். 76 60 பெருக்கணும் அப்படின்னா 4560. மையத்தில் மாடை கட்டியிருக்காங்க. இது நீங்கள் கவனிக்கணும். புல்வெளி மையத்தில் மாடை கட்டியிருக்கிறதால அது முழுசாக என்ன வடிவத்தில் மேயும்னா ஒரு வட்ட வடிவத்தில் மேயும். அப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². ஸோ 22/7 × ஆரம் 35 அப்படிங்கிறதால 35 × 35 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 17 7 35. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா 3850. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 710. அப்போ அந்த மாடு மேயாத பகுதியினுடைய நிலப்பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 710 சதுர மீட்டர். சப்போஸ் மாடு மேய்ந்த பகுதின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த 3850. சரிங்களா? இந்த மாதிரி சில கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷேடட் ரீஜன் வச்சு கொஷின் கொடுப்பாங்க. ஒரு சதுர வடிவத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ளாடி சில பகுதியை ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஷேட் பண்ணாத ரீஜன் எவ்வளோ வரும், ஷேட் பண்ணது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்றைக்கி அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். அதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது 250வது கேள்வி. 52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவமுள்ள புல்வெளியின் மையத்திலிருந்து 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு என்ன? பாருங்கள், ஒரு வட்டத்தினுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க. 52 மீட்டர் ஆரம் இருக்கக்கூடிய ஒரு வட்டம். அதில் ஒரு நடுவில் ஆடை கட்டியிருக்காங்க. ஆடை எவ்வளோ அளவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா 45 மீட்டர் நீளம் இருக்கிற கயிறால் கட்டியிருக்காங்க. மாடு ரெண்டுமே வட்டம் தான். இந்த இடைப்பட்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். நம்ம நேத்திக்கான டாப்பிக்கில் இதை சொன்னோம். வட்ட வளையத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? π × r² - r². இதை சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். π × r² - r² தான் போகணுன்னு கிடையாது. நம்பர் பெருசாக இருக்குன்னா இது a + b a - bன்னு பிரிச்சுக்கலாம். தட் இஸ் r + r × r - r இப்படியும் பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? இந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 22/7 × r + r 45 52 ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 97 × r - r 52 45 போயிடுச்சு அப்படின்னா 7. அப்போ பாருங்கள் 7 7 கேன்சல் ஆகிடும். 22ஐயும் 97ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா 2134. ஸோ 2134 சதுர மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களா? இந்த கேள்வி நம்ம இன்னொரு விதத்துலையும் ஆன்சர் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் போடாமல் இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் வருது அப்படின்னா சுற்றளவோ பரப்பளவுலாம் கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்குது. இங்கே பரப்பளவு தான் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இப்படி வருதுன்னா நீங்கள் என்ன ஐடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நான் கன அளவுக்கான வீடியோ போடும்போது ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன்ல, அதோட ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்கான்னு பாருங்கன்ட்டுன்னு. இங்கே வட்டத்துக்கும் நீங்கள் அந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியும். கீழே இருக்க ஆன்சரில் எது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே பாருங்கள், 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் ரூல் சொல்லியிருக்கோம். 2 3 5 4 1 5 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இங்கே பாருங்கள், 2 1 3 3 4 7 7 4 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. இது வராது. 2 4 6 3 1 4 6ல் 4 போயிடுச்சுன்னா 2 வராது. 3 1 4 4 2 6 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, இதுவும் வராது. அப்போ எது மட்டும்தான் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஏ தான் அதோட விடைன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல போட்ட மாதிரி அவ்வளோ தூரம் நம்ம போட வேண்டியதும் கிடையாது. சரிங்களா? இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வட்ட வடிவம் வரும்போது மட்டும்.
ஓகேங்களாம்மா? ஸோ இதோட 250 கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்தா பாருங்கள், இன்றைக்கி பார்க்க போகிறது காலை எழுந்தவுடன் கணக்கு 51, ஏறக்குறைய 50 நாள் 250 கேள்வி முடிச்சிருக்கோம் பாருங்கள். அது ஒரு பெரிய பிக் அமௌண்ட்டுமா அது. திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்தகவு. ஏற்கனவே நான் உங்களுக்கு நிகழ்தகவுக்கு ஒரு 5 டைப்பாக வீடியோஸ் போட்டிருக்கேன். கீழே வேணால் அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே தரேன். அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கொஷினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே அந்த ஐடியாஸ்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. சரிங்க? ஓகே, இதில் பாருங்கள் 251 ஒரு உறுதியான நிகழ்ச்சி மற்றும் நடக்க இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவல் முறையே. அடுத்தது 252 கீழ்கண்டவற்றுள் எது சரி? 0 ≤ P of A <1, 0 P of A < 1, 0 ≤ P of A <1, 0 P of A <1. இதை நம்ம அந்த வீடியோவில் டைப் 1 சொல்லும்போது இதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். 253 35 பழங்கள் உள்ள ஒரு கூடையில் 7 பழங்கள் அழுகியவை. சமவாய்ப்பு முறையில் ஒரு பழம் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது நல்ல பழமாக இருக்க நிகழ்தகவு. 254 1 முதல் 50 வரையிலான எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் போது அது 4 அல்லது 6ஆல் வகுபடுவதற்கு நிகழ்தகவு. 255 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் போது அது ஏ சீட்டாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு. இந்த 5 கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ.